நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். புதுச்சேரியில் சிறுமி படத்தை ஆபாசமாக சித்தரித்து இணைய வழியில் வெளியிட்ட மேற்கு வங்காள குற்றவாளி கைது. புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிகின்ற பெண்ணின் மகளுடைய புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து அதே நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பல நபர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலம் அனுப்பியுள்ளார். மேலும் அந்த நபரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அவர்களிடம் புகார் மனு கொடுத்தார். மேலும் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் விசாரணையில் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவற்றில் அனுப்பிய நபரை பற்றி விவரங்கள், பல்வேறு இணையவழி மென்பொருட்களை வைத்து அனுப்பிய நபரின் விவரங்களை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்றும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்பதும் தற்போது அவர் ஒரிசாவில் பதுங்கியிருப்பதும் இணையவழி போலீசாருக்கு தெரிய வந்தது. மேலும் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையிலான சைபர் கமாண்டோ வினோத்குமார், ராஜ்குமார் ஆகிய தனிப்படை ஒரிசாவில் உள்ள பாலாசூர் மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட் அருகே கைது செய்தனர். மேலும் விசாரணையில் குற்றவாளி பிரசாத் நாயக் என்பதும் அவருடைய செல்போனை ஆய்வு செய்யும் போது பல பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோக்களும் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் இணையவழி காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற பெண் காவலர்களை வைத்து மருத்துவ சிகிச்சை மற்றும் கோர்ட் சிறைச்சாலை அழைத்து சென்றது, சிறையில் அடைக்கப்பட்டது வரை பெண் காவலர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம்.